முக்கிய செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து ஜெயலலிதாவை காப்பாற்ற பாரதிய ஜனதா முயற்சி. மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி குற்றச்சாட்டு. மும்பை இரட்டை குண்டு வெடிப்பு வழக்கு. 3 தீவிரவாதிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்தது மும்பை உயர்நீதிமன்றம். தமிழகத்தைச் சேர்ந்த 12 அதிகாரிகளுக்கு IAS அந்தஸ்து. குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் 59 தொகுதிகளுக்கு இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. வாக்கு மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 59 தொகுதிகளுக்கு இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. கடந்த 8ஆம் தேதி 55 தொகுதிகளுக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 59 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதில் மொத்தம் 1098 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மின்னணு இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் மையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்லும் பணியும் முழுவீச்சில் நடைபெற்றது. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். सुरक्षा व्यवस्था तो यहाँ ठीक है, काफी संतोषजनक है और संवेदनशील नजरिए से मैंने ऐसा कोई बहुत यहाँ कभी नहीं हुआ है. चुनाव सामान्य तरीके से होते रहे अतीत में और हम उम्मीद करते हैं कि ये भी चुनाव कायदे से ही होंगे. பாஜக, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் முக்கிய பிரமுகர்களும் இந்த 2ஆம் கட்ட தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இதனால் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இது கருதப்படுகிறது. தேர்தலின் போது எந்தவித அசம்பாவித சம்பவமும் நடைபெறாத வண்ணம் மத்திய ரிசர்வ் படையினருடன் மாநில போலீசாரும் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய வீதிகள் வழியாக பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியுடன் அணிவகுப்பு நடத்தினார்கள். அரசியல் லாபத்திற்காக சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து ஜெயலலிதாவை காப்பாற்ற பாரதிய ஜனதா கட்சி முயன்று வருவதாக மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நேர்மையாக திறம்பட வாதாடி வந்த சிறப்பு வழக்கறிஞர் PV ஆச்சாரியா கர்நாடக பாஜக அரசு நிர்பந்தத்தின் பேரில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ராஜினாமா செய்தார். ஜெயலலிதாவை இந்த வழக்கில் இருந்து காப்பாற்ற பாஜக தன்னை பதவி விலகும்படி வற்புறுத்தியதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி அதிமுகவும் பாஜகவும் கூட்டாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவை சேர்க்கவே பாஜக ஜெயலலிதாவுடன் தொடர்பு வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியல் லாபத்திற்காக சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து ஜெயலலிதாவை காப்பாற்ற பாஜக கீழ்த்தரமான அரசியல் நடத்தி வருவதாகவும் வீரப்ப மொய்லி கண்டனம் தெரிவித்தார். பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் ஊழல் மிகுந்த ஆட்சி நடந்து வருவதால் மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ், முஸ்லிம் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக இடஒதுக்கீடு பிரச்சினையை காங்கிரஸ் கையில் எடுத்து உள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடந்து வரும் ஊழல் ஆட்சியால் நாடும் நாட்டு மக்களும் கடும் அதிருப்தியில் உள்ளதாக சுஷ்மா குறிப்பிட்டார். मलाल है मित्रों, पूरे देश को मलाल है जिन्होंने एक नेक, शरीफ और ईमानदार व्यक्ति समझकर मनमोहन सिंह जी को प्रधानमंत्री बनाया था. आज वो मलाल कर रहे हैं कि वो सरकार के भ्रष्टतम सरकार के मुखिया बनकर बैठे हैं. பாட்லா ஹவுஸ் என்கவுண்டர் விவகாரம் குறித்து பேசிய அவர், காங்கிரஸ் உறுப்பினர்கள் சிலர் பாட்லா என்கவுண்டர் போலியானது என்று கூறி வரும் நிலையில் இந்த என்கவுண்டர் போலியானது அல்ல என்று மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார்.
இந்த விஷயத்தில் இருவேறு கருத்துக்கள் நிலவும் நிலையில் என்கவுண்டரில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பார்த்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கண்ணீர் விட்டதாக சட்ட அமைச்சர் சல்மான் குர்ஷித் கூறியிருப்பது தேர்தலில் முஸ்லிம் மக்களின் ஓட்டுகளை கவர்வதற்காகத்தான் என்று கண்டனம் தெரிவித்தார். மும்பை இரட்டை குண்டுவெடிப்பு வழக்கில் 3 பேருக்கு பொடா நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனையை மும்பை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. கடந்த 2003ஆம் ஆண்டு மும்பையில் கேட்வே ஆஃப் இந்தியா, ஜவாரி பஜார் ஆகிய இடங்களில் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்ததில் 52 பேர் கொல்லப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு பயங்கரவாத தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. ஹனீப், அஷ்ரப், அன்சாரி, நசீர் ஆகிய மூவரும் துபாயில் இதற்கான சதித்திட்டத்தை தீட்டியதாக விசாரணையில் தெரியவந்தது. இவர்களில் நசீர் என்பவர் போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். இவர்கள் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் மூவருக்கும் தூக்கு தண்டனை வழங்கி பொடா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து மூவரும் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் நீதிபதிகள் கான்வில்கார், பி.டி. கோட் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு நேற்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டது, குற்ற சதி செய்தது, கொலை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மூவருக்கும் வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையை உறுதி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழக அரசின் அறிவிக்கப்படாத 11 மணி நேர மின்வெட்டை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்திய சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவையில் கடந்த சில மாதங்களாக கடுமையான மின்வெட்டு அமலில் உள்ளது. இந்த அறிவிக்கப்படாத மின்வெட்டினால் தொழில்துறையினர் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இதனால் அனைத்து தொழில் கூட்டமைப்பினர் சார்பில் நேற்று சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் கூறியதால் அங்கு இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் தடியடி நடத்தியதால் போராட்டக்காரர்கள் நாலாபுரமும் சிதறி ஓடினர். இதில் பலருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மின்வெட்டு காரணமாக குறுந்தொழில் கூடங்கள் மட்டும் 3000 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு பிறகு 4-5 நாட்களுக்குள் உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டி மீண்டும் எங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். இதனிடையே மதுரை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற மின் கட்டண உயர்வு கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள், தொழில் மற்றும் வர்த்தக நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் மின் கட்டண உயர்விற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டு வெளிநடப்பு செய்தனர். தமிழகம் முழுவதும் 8 மணி நேரம் மின்வெட்டு என்று அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது 1 மணி நேரம் மட்டுமே மின் விநியோகம் செய்யப்படுவதாக பல்வேறு பகுதி மக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். மாலத்தீவில் ஏற்பட்டுள்ள திடீர் அரசியல் நெருக்கடியை அமைதியான முறையில் தீர்க்க இந்தியா ஒத்துழைக்கும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். மேலும் அங்கு நடக்கும் பிரச்சினைகளை ஆராய சிறப்பு தூதரையும் பிரதமர் அனுப்பி வைத்துள்ளார். இந்தியாவின் நட்பு நாடுகளில் ஒன்றான மாலத்தீவில் அதன் அதிபர் முகமது நஷீத் பதவி இழந்தார். காவல்துறையினர் துப்பாக்கி முனையில் மிரட்டி அதிபர் நஷீமை பதவி விலக செய்தனர். அதன் பிறகு துணை அதிபராக இருந்து வந்தவர் அதிபர் பொறுப்பை ஏற்றுள்ளார். எனினும் அந்த நாட்டில் தற்போது குழப்பமான அரசியல் சூழ்நிலை காணப்படுகிறது. இதனிடையே முன்னாள் அதிபர் முகமது நஷீத் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்க அங்குள்ள அரசு முயன்று வருகிறது. இந்நிலையில் மாலத்தீவில் நிலவி வரும் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காண்பது தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஹெர்மன் வன் ரோம்புய் டெல்லி வந்துள்ளார். அவர் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மன்மோகன் சிங் மாலத்தீவில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு அரசியல் நெறிமுறைகளுக்குட்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியான முறையில் தீர்வு காண இந்தியா ஆதரவளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். And it's our sincere hope that the problems that have arisen in recent days can be resolved through peaceful dialogue among all political entities involved. And it will be our effort to use our influence in that direction.
தமிழகத்தைச் சேர்ந்த 12 அதிகாரிகளுக்கு IAS அந்தஸ்து வழங்கி குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் உத்தரவு பிறப்பித்தார். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அதிகாரிகள் 12 பேரின் பெயர்கள் IAS பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. அதன்படி பி. செந்தில்குமார், வி. கலையரசி, ஜி. கோவிந்தராஜ், வி. மோகன்ராஜ், என். வெங்கடாச்சலம், சி. மனோகரன், எஸ். ஜெயந்தி, டாக்டர் பி. சங்கர், எம். ரவிக்குமார் உள்ளிட்டோர் IAS அதிகாரிகளாக அந்தஸ்து பெற்றுள்ளனர். மேலும் எல். சுப்பிரமணியன், கே. விவேகானந்தன், ஏ. ஞானசேகரன் ஆகியோருக்கும் IAS அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு அறிவித்துள்ள நிபுணர் குழுவில் இடம்பெற்றுள்ள விஞ்ஞானி MR சீனிவாசனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போராட்டக்குழு அறிவித்துள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடர்பாக அந்த பகுதி மக்களின் கருத்தினை அறிய மத்திய அரசு நியமித்த நிபுணர் குழு போராட்டக் குழுவினருடன் நடத்திய அனைத்து கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இந்நிலையில் கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடர்பாக தமிழக அரசு நிபுணர் குழு ஒன்றை அமைத்துள்ளது. இதில் அணுசக்தி துறையின் முன்னாள் தலைவர் MR சீனிவாசன் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அறிவு ஒளி, இனியன், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி விஜயராகவன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இதுகுறித்து நெல்லையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார், மாநில அரசு நியமித்த குழுவினை வரவேற்கிறோம், ஆனால் இதில் இடம்பெற்றுள்ள MR சீனிவாசன் அணுவிலைக்கு ஆதரவானவர் என்பதால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். தமிழக அரசின் இந்த அறிவிப்பு தமக்கு அதிர்ச்சியளிப்பதாக கூறிய அவர், குழுவில் நிலவியல், கடலியல், நீரியல் ஆகிய துறைகளைச் சேர்ந்த நிபுணர்களை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை இயக்குவதில் மத்திய மாநில அரசுகள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு தங்களை கைது செய்து தூக்கு தண்டனை விதித்தாலும் போராட்டம் தொடரும் என்று உதயகுமார் தெரிவித்தார். கூடங்குளம் அணுமின் நிலையம் பாதுகாப்பாக உள்ளதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் நாராயணசுவாமி ஆகியோர் நேற்று சென்னை வந்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நாராயணசாமி, கூடங்குளம் அணுமின் நிலைய பாதுகாப்பு பற்றி அறிய விஞ்ஞானிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று கூறினார். குழுவின் அறிக்கையை ஆராய்ந்து பணிகள் உடனே தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ், சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தபோது கூடங்குளம் பணிகளை பார்வையிட்டதாக கூறினார். ஜப்பானில் ஏற்பட்ட பாதிப்பை பார்த்து மக்கள் பயந்து உள்ளதாகவும் கூடங்குளம் அணுமின் நிலையம் பாதுகாப்பாக உள்ளதால் அச்சப்பட வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக அரசின் வரலாறு காணாத மின்வெட்டால் மக்கள் அவதி. அரசு அலுவலகங்களில் மெழுகுவர்த்தி ஏற்றி பணிபுரியும் அவலநிலை. தை கடைசி வெள்ளி உற்சவத்தையொட்டி தமிழக ஆலயங்களில் சிறப்பு ஆராதனை. பக்தர்களை கவர்ந்த 108 கலைஞர்களின் வீணை இசை வழிபாடு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.